அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி சற்று முன்பு நீதிமன்றத்தில் ஆள்கடத்தல் வழக்கில் ஆஜராகி இருக்கிறார். நீதிமன்றம் 2:30 மணிக்குள் அவர் ஆஜராக வேண்டும் என்று கெடு விதித்திருந்து அதன் பின்னர் அவரது வழக்கறிஞர்கள் கேட்டுக் கொண்டதற்கான சிறிது நேரம் இந்த வழக்கு விசாரணையும் அவர் ஆஜராவதற்காக ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமன் இந்த வழக்கில் ஆஜரான சூழ்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தியும் இந்த வழக்கில் இன்று ஆஜராகி இருக்கிறார். இதனால் அவரை கைது செய்ய முயன்ற போது அவர் தப்பிச் சென்றதாக ஏற்பட்ட சர்ச்சை மற்றும் காதல் திருமணம் செய்த தம்பதியரின் சகோதரரை சிறுவரை கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு மற்றும் ஏடிஜிபியின் வாகனத்தை பயன்படுத்தி சிறுவனை கடத்தியதால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்று பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் வழக்கில் நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போது பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமனும் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். இதையடுத்து முன்ஜாமீன் வழக்கில் நீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது. இந்த காதல் திருமண வழக்கில் அந்த இளைஞரின் சகோதரரை அவர் 17 வயது சிறுவனை கடத்தியது மீண்டும் வீட்டில் ஒப்படைத்தது, அந்த கடத்தலுக்கு ஏடிஜிபியின் அந்த போலீஸ் வாகனத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட இருக்கிறது. தேனியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டைச் சேர்ந்த களம்பாக்கம் என்ற ஊரை சேர்ந்த இளைஞனுக்கும் இடையே ஏற்பட்ட இன்ஸ்டா காதலில் இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் செய்து கொண்டனர். இதையடுத்து பெண்ணின் வீட்டார் இந்த திருமணத்தை முடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது ஏடிஜிபியின் வாகனம் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் திருவாலங்காட்டில் உள்ள அந்த காதல் திருமணம் செய்த இளைஞரின் சகோதரரை கடத்தினார்கள். இதனால் இந்த பிரச்சனை சர்ச்சைக்குள்ளானது. இந்த விவகாரத்தில் விசாரிப்பதற்காக பூவை ஜெகன்மூர்த்தியின் இல்லத்திற்கு கடந்த சனிக்கிழமை சென்ற போலீசார் 4 மணி நேரம் அங்கு காத்திருந்த சூழ்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி வீட்டிலிருந்து தப்பினார். அங்கு அவர் இல்லை என்பது 5 மணி நேரம் காவல்துறையினரின் விசாரணைக்கு பின்னர் போராட்டம், போக்குவரத்து நெருக்கடி ஆகியவற்றால் மேலும் இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளானது. இதனால் இந்த காதல் திருமண விவகாரத்தில் காவல்துறையின் வாகனத்தையே பயன்படுத்தினார்களா, பூவை ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தலில் என்ன தொடர்பு, மேலும் அந்த கடத்தலில் தொடர்புடைய அந்த இடத்திற்கு பூவை ஜெகன்மூர்த்தி சென்றாரா என்பது தொடர்பாக காதல் திருமணம் செய்த இளைஞரின் தாயும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்ததும் மீண்டும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த சூழ்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் இன்று பிற்பகலில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவுக்கு இணங்க பூவை ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். காவல்துறையினர் தேடி வந்த நிலையிலும் அவர் கைது செய்ய அவரது வீட்டுக்கு சென்ற போது அவர் அங்கு இல்லாத நிலையில் மேலும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் இன்று அவர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவில் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க இப்போது பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இதையடுத்து நீதிமன்றம் இந்த காதல் திருமண வழக்கிலும் கடத்தல் வழக்கிலும் ஏடிஜிபியின் வாகனம் பயன்படுத்தப்பட்டது, பூவை ஜெகன்மூர்த்திக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா, மேற்கொண்டு என்ன விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளோடு இந்த முன்ஜாமீன் வழங்கப்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. நீதிபதி வேல்முருகன் இன்னும் சற்று நேரத்தில் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபி ஜெயராமனும் நீதிபதியின் முன் ஆஜரான பின்னர் இதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.